மும்மொழி கொள்கை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல்வேறு எதிர்கட்சிகள் தங்களுடைய கண்டன குரலை கடுமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அதனால நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டார். இந்த அறிக்கைக்கு எதிர்வினையாற்றுவதாக சொல்லி பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் அவர் திமுக குறித்து பல்வேறு கட்சிகள் குறித்து பேசினார். அதில் தான் நீங்கள் விஜய் எந்த அடிப்படையில் இந்தி எதுக்குறீங்க, நீங்களே நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கையை தானே கடைபிடிக்கிறீங்க, சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி அந்த சிபிஎஸ்இ பள்ளியில் இந்தியை கற்றுக் கொடுக்குற நீங்க எப்படி இந்தி எதுக்கலாம், உங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் இந்தி படிக்கலாம், மற்றவங்க படிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாரு. உனக்கு ஆகணும்டா கூட இருக்கவன நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க, நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம், புரியுதா? அண்ணாமலை கருத்துல நமக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனா அண்ணாமலை விஜய் மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. விஜயாவது இந்தி பள்ளிக்கூடம் நடத்துறதாவது, விஜயாவது சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாது, விஜய் தமிழ் மேல தீராத பட்டு கொண்டவர், விஜய் தமிழ் நாட்டு மக்கள் மேல தீராத பட்டு கொண்டவர், இந்தி திணிப்பு வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தள்ளி போச்சா, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி அப்படின்னு படத்துல கூட இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மொழிக்கு ஆதரவாக பாட்டு பாடின விஜய் போய் இந்தி பள்ளிக்கூடம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துவதா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா பிஞ்சி நெஞ்சி அப்படியே வெடிச்சிருச்சு. அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டியே நீதான்டா. விஜய் வித்தியாசிரமம் சொல்லி செங்கல்பட்டு பக்கத்துல படூர்ல நம்ம விஜய்னா பேர்லேயே இருக்கக்கூடிய லேண்டில் 2 ஏக்கர் 50 சென்ட்ல அவருடைய தங்கை பேரையும் இணைச்சி விஜய் வித்தியாசிரமம் சொல்லி ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை நடத்திட்டு வந்திருக்காரு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. ஆசத்திற்கு ப்ரீகேஜிக்கு மட்டும் 45,000 ரூபா, எல்கேஜிக்கு 46,000 ரூபா, அப்புறம் யூகேஜிக்கு 48,000 ரூபா, சாதாரணமாக 50,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் வாங்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளிகளையும் போலவே செயல்படக்கூடிய ஒரு பள்ளியை விஜய் நடத்திட்டு இருக்காங்கிறது என்னை போன்ற விஜய் பற்றாளர்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் அதிர்ச்சியும் தருது. சோழி முடிச்சு படத்தில் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற வசனத்தை, யாரோ ஒரு கவிஞர் எழுதி கொடுக்குற பாட்டை பாடிட்டு போறவன் தான் நடிகன். அவனுடைய வாழ்க்கைக்கும் அந்த படத்துல நடிப்பிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு எதுவும் ஆசை விஷயம் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது செய்யணுமா? நான் உங்களுக்கு காட் ஸ்டில் ரைட்டிங் மை லவ் ஸ்டோரின்னு நிறைய பேர் சுத்திட்டு இருக்கீங்க. நாம எனக்கு வேற வேலை இல்லையாடா? உங்க கதைகள் தான் எனக்கு வேலையா? போங்கடா டேய், மராட்டு சிங்கன்னு குத்துற வேலையா பாருங்கடா, மைக் செட் ஸ்ரீராம் மாதிரி. இந்தி பள்ளிக்கூடம் நடத்துவதனால மட்டுமே இங்க பிரச்சனை கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் 57 சென்ட் விளைநிலத்தை அழிச்சு, விவசாய நிலத்தை அழிச்சு பிளாட்டு போட்டு அதுல பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு இவர் இயற்கை விவசாயம் குறித்து படத்துல பேசுறாரு. விவசாய நிலங்களை அழிப்பது குறித்து படத்துல பேசுறாரு. நான் உண்மையிலே விஜய் அவர்களை கொஞ்சம் விஜய் படத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணது கத்தி படத்துக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஜித்தோடைய தீவிர ரசிகன். லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். ஏய் நான் செத்துறேன்டா, போப்பா, ஏன் படத்தை தாண்டி போ. யாராவது அஜித் சொன்னா அடிச்சு விடுவேன், தலைன்னு சொல்றேன் சரிக்குள்ள அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு. அதுவும் இந்த திருநெல்வேலி முத்துராம் தேட்டர் சண்டை பிடிச்சி கெட்டி பிடிச்சி உருண்டுருக்கும். எத்தனையோ பேரன் கிளாஸ் பூர்ணகலா தேட்டர்லாம் சண்டையே இருக்கு. அதுவும் விஜய் படத்துக்கு போய் வம்புழுப்போம். குருவி படத்தெல்லாம் போயிட்டு முன்னாடி இருந்த 13 பேர் சீட்ல காலத்துக்கு அவன் தலைமையில வச்சு ஏய் தலைன்னு சொல்றா. சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க, இப்பவும் சின்ன பசங்க தான், அப்ப ரொம்ப சின்ன பசங்க இருப்பாங்க, ஸ்கூல் பசங்க தான் வருவாங்க. டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கேன் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு வகையான நாள்லாம். அப்படிப்பட்டனா விஜயை கொண்டாடுற காரணமே கத்தி படம் தான். கத்தி படத்தில் கிளைமாக்ஸில் பேசுவாருங்க பாருங்க பேச்சு. இந்த விவசாயிகள் என்ன கேட்டாங்க? அவங்க என்ன பிச்சை கேட்டாங்களா?
இந்த விவசாய ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். கடந்த 22 வருஷத்துல இந்தியாவில் 10 லட்சம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேட்டாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.